தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதத்தின் இறுதி நாள். இந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை பாதுகாப்பாக வழிநடத்தி வந்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து வருகின்ற மாதத்தையும் இறைவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய அருளோடு ஆசீரோடு நம்முடைய வாழ்வை நடத்த இறை அருளுக்காக மன்றாடுவோம். இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த புனிதமான நாளில்தாமே நாமும் நம்முடைய இதயங்களை இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய மனங்களில் காணப்படக்கூடிய அனைத்து துயரங்களும் வேதனைகளும் கவலைகளும் கண்ணீர்களும் மறைந்து நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இறைவனால் கேட்கப்பட இறைவனுடைய இதயத்தைப் போல நம்முடைய இதயங்களும் மாசு மறுவற்ற இதயங்களாக மாற வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு வாரி வழங்க திருவுளமானீரே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 5 முதல் 17 முடிய. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நட்புகள், நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு.
அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உங்கள் பிணக்கை மற்றவர்களோடு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும் போதே அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பர்களாய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவர்களிடமிருந்து விலகினில். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாயிரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் நலமளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணுவோர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போலவே இருப்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கே. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக,
மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் மருத்துவரை சந்திக்க சென்றார்கள். அந்த மனைவிக்கு ஏதோ பிரச்சனை என்று சொல்லி மருத்துவரை சந்திக்க அங்கே ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அவரை அந்த மனைவிக்கு பிரச்சனை, அந்த மனைவியை அந்த மருத்துவர் பரிசோதிக்கிறார். பரிசோதித்துவிட்டு அந்த மனைவியிடத்தில் அந்த மருத்துவர் சொல்கிறார், கொஞ்சம் உள்ளே அந்த அறைக்கு மாறுங்கள், உங்களை பரிசோதிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த மனைவி, அந்த பெண் கொஞ்சம் தயக்கத்துடன், அங்கே என்னுடைய கணவரோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நர்ஸையும் உள்ளே வரச் சொல்லுங்கள் என்று அந்த மருத்துவரிடத்திலே சொன்னார். உடனே அந்த மருத்துவர் அந்த பெண்ணிடம், ஏனம்மா, என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று சொன்னபோது அந்த பெண் அந்த மருத்துவரிடம் சொல்லுவார், உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது டாக்டர், என்னுடைய கணவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. எனவே அந்த நர்ஸையும் தயவு செய்து உள்ளே வர சொல்லுங்கள் என்று சொன்னார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே திருமண பந்தத்திற்கு முரணான பல உறவுகள் பெருகி வரக்கூடிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் திருமண பந்தத்தின் முறிவுபடா தன்மையை, திருமண பந்தத்தின் மேன்மையை ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் மூலமாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் இயேசுவை அணுகி அவரை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட செய்துவிட வேண்டும் என்று நினைத்தவராக அங்கே ஒரு கணவன் ஒரு மனைவியை விலக்கி விடுவது முறையா என்கின்ற ஒரு கேள்வியை அங்கே விடுக்கின்றார்கள். எந்த பதிலை சொன்னாலும் இயேசுவை சிக்கலில் மாட்டி வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு திட்டமாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய எண்ணத்தை ஆண்டவர் உணர்ந்தவராக அங்கே ஒரு அருமையான வாழ்க்கை பாடத்தை அவர்களுக்கு ஆண்டவர் எடுத்து கூறுவதை பார்க்க முடிகின்றது. திருமண பந்தத்தின் மேன்மை இன்றைய நாளிலும் கூட நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகிக் கொண்டே இருக்கின்றது. திருமணம் என்பது பிரமாணிக்கம் நிறைந்த ஒரு உறவு, நம்பிக்கை நிறைந்த ஒரு உறவு என்பதையெல்லாம் கடந்து பல நேரங்களில் திருமண முறிவுகள் அதிகமாக இன்றைய காலகட்டங்களில் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் திருமண வாழ்வை திருப்பி பார்த்து திருமண உறவின் மேன்மையை, இறைவன் ஏற்படுத்திய அந்த பந்தத்தினுடைய உன்னதமான தன்மையை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறை தூக்கி எரியக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. பயன்படுத்திவிட்டு பயன்படுத்துதலை முழுமையாக பெற்றுக்கொண்ட பிற்பாடு தூக்கி எறிந்து விடுதல் இன்றைய நாகரிக கலாச்சாரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. யூஸ் அண்ட் த்ரோ கல்ச்சர் என்று சொல்லுவார்கள். அன்றைய காலகட்டத்தில் அல்லது கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் பழுதுபட்டு விட்டது என்று சொன்னால் அதை கடைகளில் கொடுத்து சரிபார்த்து மீண்டும் பயன்படுத்துவது வழக்கமாக இருந்தது. ஒரு டிவியாக இருக்கலாம் அல்லது ஒரு மொபைல் போனாக இருக்கலாம், என் வீட்டில் இருக்கக்கூடிய
கை கடிகாரம் அல்லது சுவர் கடிகாரம் எதுவாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பழுது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கடைகளில் கொடுத்து அதை சரிபார்த்து மீண்டும் பயன்படுத்திய காலகட்டம் இருந்தது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருட்களில் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அதை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக புதிய ஒரு பொருளை வாங்குவது இன்றைய நாகரிக கலாச்சாரமாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. பொருட்களில் பின்பற்றுகின்ற அதே நடைமுறையை மனித உறவுகளுக்குள்ளும், அதிலும் குறிப்பாக திருமண உறவுகளுக்குள்ளும் பின்பற்றி கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. குடும்பத்திலே கணவன் மனைவியருக்கிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டது என்று சொன்னால் பேசி அமர்ந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு உடனடியாக அந்த உறவை முறித்துவிட்டு இன்னொரு நபரை தேடிச் செல்லக்கூடிய அவலமும் இன்றைய காலகட்டங்களில் அரங்கேறி கொண்டிருப்பதை நம்மால் மறுக்க முடியாது. இறைவன் ஏற்படுத்திய பந்தம் முறிவுபடாத பந்தம் என்பதை உணர்ந்தவர்களாக திருமண உறவின் மேன்மையை நிலைத்திருக்க செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருமண வாழ்வினை மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வாக நாம் அமைத்துக் கொள்வதற்காக 3 காரியங்களை அல்லது 3 வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே திருமண உறவுக்குள்ளே கணவன் மனைவியர் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார். ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ என்கின்ற இந்த வார்த்தைகளை நடைமுறை வாழ்க்கையிலே கணவனும் மனைவியும் அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே குடும்பத்திலே ஏற்படக்கூடிய தலை தூக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் அப்படியே மறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி இல்லாமல் வீண் கௌரவத்தோடு வீண் பெருமையோடு கணவன் மனைவிகளுக்கிடையே தற்பெருமையை பார்த்து வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் அங்கே நிச்சயமாக குடும்பத்திலே சிறிய அளவிலாக தோன்றக்கூடிய பிரச்சனைகளும் பெரிய அளவிலான பிரச்சனைகளாக மாறி அந்த கணவன் மனைவி உறவிலேயே பெரிய விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பிணக்குகள் அனைத்தையும் பேசி தீர்க்க முயற்சி செய்வோம். நிச்சயமாக அமர்ந்து உட்கார்ந்து பேசுகிற பொழுது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. அதை விடுத்து நம்முடைய குடும்ப பிரச்சனையை மற்றவர்களிடத்திலே எடுத்து கொண்டு போய் நாம் பேசுகிற பொழுதுதான் அந்த குடும்ப பிரச்சனை பெரிதாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இறைவன் ஏற்படுத்திய பந்தத்தின் மேன்மையை உணர்ந்தவர்களாக குடும்ப உறவின், குடும்ப வாழ்வின், கணவன் மனைவி உறவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக குடும்பத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி செய்து குடும்ப வாழ்வை அர்த்தமான முறையிலே வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அப்படி நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்திலே நம்மை வந்தடையும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். தருகின்றேன்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாளை மாலை 5 மணிக்கு அன்பியங்களுக்கு இடையிலான வினாடி வினா போட்டியானது நடைபெறும். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலிருந்து வினாடி வினா போட்டிகளை வைத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே திருச்சபை என்கின்ற அந்த ஏட்டிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய உறுப்பினர்கள் சரியாக 5 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வினாடி வினா போட்டி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய முதல் சனி வழிபாடுகள் ஆரம்பமாகும். ஆலயத்தை சுற்றி அன்னையினுடைய தேர்பவனி, திருவுருவ பவனி நடைபெறும். அதனை தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திலே வைத்து சனிக்கிழமை சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பின் விருந்தும் வழங்கப்படும். எனவே அன்பு மக்கள் அனைவரும் இதிலே பக்தியோடு திரளாக கலந்து கொண்டு அன்னை வழியாக இறைவனுடைய ஆசீரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன்.
யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்ப நிறைவேற்ற நம் பங்கு தந்தையின் உள்ள சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.